ஆனால் மக்கள்கிட்ட எடப்பாடி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கெயின் பண்ணியிருக்காருல்ல, கள்ளச்சாராயம் பொறுத்த வரைக்கும். அவர் மக்கள்கிட்ட கெயின் பண்ணிருக்காரா தெரியாது. அவர் கூட்டம்லாம் போய் கள்ளக்குறிச்சியில் கூட்டம்லாம் போட்டு அதெல்லாம் கண்டிச்செல்லாம் பண்ணியிருக்காருங்க. அவர் கெயின் பண்ணியிருக்காரா இல்லையான்றது வந்து ஏதாவது இம்மிடியேட்டாக ஒரு தேர்தலில் தான் தெரியும். அவர் சப்போஸ் கள்ளக்குறிச்சியில் கொஞ்சம் மைலேஜ் கிடைச்சிருக்குல்ல. இல்லை, மைலேஜ் கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் அந்த விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்காரு. அது அளவுகோல் எதுவுமே இல்லை. இப்போ அதை எப்படி அளக்குறது நம்ம? அவர் எதிர்கட்சிங்கிற முறையில் அதிக அளவுக்கு குரல், அதிக அளவுக்கு மீடியாவில் வந்து அதை அவரை பற்றின செய்திகள் வந்திருக்குன்றவளவில் நீங்கள் ஒரு ரீச் கிடச்சிருக்கு, மைலேஜ் மீடியா மைலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாமே தவிர, இது வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நீங்கள் எதாவது பண்ணீங்களா? நீங்கள் வந்து அசம்பிளியில் உங்கள் கருத்தை பதிவு பண்ணியிருக்கோம் இல்லையா? முக்கியமான விஷயம் இல்லையா? நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம், அசம்பிளியில் போய் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் ஜெயலலிதா ஆட்சியில் உங்கள் ஆட்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்களெல்லாம் அவங்க பட்டியலிடுவாங்க திமுக. அதனால் நீங்கள் பயந்து அங்கே போய் பேச மாட்டேன்னீங்க. உங்கள் ஜெயலலிதா ஆட்சியிலேயே 2002 53 பேர் செத்து போனாங்க பண்ருட்டியில். அப்போ யாராவது ஜெயலலிதாவே ராஜினாமா செய், சிபிஐ என்கொயரி வேணும்னு யாராவது கேட்டாங்களா?